வெல்கம் டு பிரெயின் பூஸ்ட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் ஒரு படம், ஒரு கற்பனை ஒன்றை வந்து உங்களோட மைண்டில் நீங்கள் வந்து ஒரு கற்பனையாக வந்து வச்சுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு முன்னால் வந்து ஒரு 2 கார் வந்து நிற்கணும். இல்லையென்று சொன்னால் ஒரு குரங்கொண்டு வந்து ஒரு புத்தக பேக்கை வந்து கொழுவிக்கொண்டு நிற்கணும். அதை நீங்கள் ஒரு கற்பனையாக நினைக்கிறத வந்து அது ஒரு படமாக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போத்த வந்து ஏஐ டெக்னாலஜியிட வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பாசிபிளாக வந்து ஆக்கலாம். ஸோ அது தொடர்பான ஒரு விஷயம் தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி தொடர்ந்து ஏஐ தொடர்பான முழு வீடியோவை வந்து இந்த சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து இருக்கிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஏஐ டூல் என்பது வந்து பலவிதமான டூல்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கு. ரைட், இப்போ முதலாவது வந்து நான் ஒரு படம் ஒன்றை வந்து ஜெனரேட் பண்ண போகிறேன். ரைட், ஸோ கூகுளில் போயிட்டு வந்து நாங்கள் சர்ச் பண்ணுவோம் ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர். ரைட், நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் நிறைய ரிசோர்ஸஸ் வந்து வரும். ரைட், இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரீ இமேஜ் ஜெனரேட்டர்ன்றதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ரைட், செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ரைட், இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிஷியலாக வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வந்து என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை சைன்இன் பண்ண சொல்லி வந்து கேட்கும். ரைட், இந்த சைன்இன் பண்ண இப்போ நான் ஆல்ரெடி வந்து இது சைன்இன் பண்ணி இருக்கிறபடியாக வந்து நான் இதில் திருப்பி சைன்இன் பண்ண தேவையில்லை. நீங்கள் சைன்இன் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து வந்து சைன்இன் பண்ணினீங்கன்னு சொன்னால் தான் அங்கால வந்து நீங்கள் ரைட் உள்ளே வந்து போய் பிக்சர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, முதலாக வந்து கிரியேட் அன் இமேஜ் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஃப்ரம் பாடி. இப்போ இதில் நான் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வந்து தேவையண்டி. இப்போ நான் கொடுக்குறேன் there is a school in front of school three car want there. எனக்கு ஒரு படம் தேவை. ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு முன்னால வந்து 3 கார் வந்து நிக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு பிக்சர்ஸ் வந்து தேவை. இப்போ நான் இதுல வந்து ஸ்டாண்டர்ட், எஸ்டி அல்லது வந்து ஜெனிசஸ் இதுல வந்து உண்டை வந்து செலக்ட் பண்ணேன். நான் இப்போ ஸ்டாண்டர்டை வந்து நார்மலா வந்து செலக்ட் பண்ணுறேன். ப்ரிஃபரன்ஸ், குவாலிட்டி இதை வந்து நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். ரைட், இப்போ இதுல வந்து ஜெனரேட் அண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ரைட், இப்போ நான் வந்து ஜெனரேட் அண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். ரைட், கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரைட் பிக்சர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆயிட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி உண்டு. ஸ்கூலுக்கு முன்னால் வந்து 3 கார் வந்து நிற்கிற மாதிரி உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து என்ன ஆயிடுது, ஜெனரேட் ஆயிட்டு. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த டவுன்லோடை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து என்ன செய்யும், டவுன்லோட் ஆகும். ரைட், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட பிக்சர். ரைட், இப்போ நான் இதில் என்னொன்று வந்து ஓகே அடிப்பா a girl sit in park. ரைட், ஒரு கேர்ள் வந்து ஒரு பார்க்கில் வந்து சிட் பண்ணி இருக்கிற மாதிரி, ரைட் ஒரு பார்க்கில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து எனக்கு தேவை. ரைட், ஸோ நான் இப்போ வந்து ஜெனரேட் கொடுத்துருவேன். ரைட், இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஜெனரேட் பண்ணிட்டு பின்னாலே ஒரு பார்க் மாதிரியான ஒரு ஏரியா உண்டு. அதில் வந்து ஒரு கேர்ள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து இதில் வந்து நான் நார்மல் இது கொடுத்தபடியா எனக்கு பிக்சர் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. இதே நீங்கள் இதில் எஸ்டி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து. ஸோ இது தொடர்பான வந்து உங்களுக்கு வேறு என்ன டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் ஓகே. இப்போ ஒரு 2 பீப்புள்ஸுக்கு இடையில வந்து ஒரு திங்ஸ் வந்து ஷேர் பண்ணினோம். ரைட், ஓகே, இப்போ நாங்கள் அதையும் அடிச்சு பார்ப்போம். 2 people sharing things. ரைட், 2 people sharing things. நான் இதில் வந்து எஸ்டி வந்து கொடுத்துருக்கேன். ரைட், 2 people 2 people ஏதாவது திங்ஸ். ரைட், இங்கே பாருங்க ஒரு கேர்ள் ஒரு இதில் வந்து நான் கேர்ள் பாய்னு மென்ஷன் பண்ணல, கொமெனா 2 people தான் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 பாய் வேணும்னு சொன்னால் 2 boys sharing things வந்து கொடுக்கலாம். 2 girls வேணும்னு சொன்னால் 2 girls sharing things ஒன்று. இதில் வந்து 2 பேரும் வந்து ஒரு நோட்ஸ் வந்து ஏதோ ஒன்றை வந்து ஷேர் பண்ணி கழிச்சு கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது முதல் வந்து பிக்சருக்கும் இப்போ வந்து பிக்சரையும் பாருங்க. முதல் நான் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துறான் ஆப்ஷன். அப்போக்கு வந்து பிக்சர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக வந்து இருந்தது. இப்போ நான் எஸ்டி என்றதை வந்து கொடுத்ததால எனக்கு பிக்சர் என்ன ஆயிட்டு நல்ல ஹை குவாலிட்டி பிக்சராக வந்து வந்துட்டு.
நார்மலாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டுகளை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் இது வந்து நார்மலாக எல்லாம் வந்து ஃப்ரீயாக எலோ பண்ணாது. ஒரு 4-5 பிக்சர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணின பிறகு வந்து இது வந்து இப்போ வந்து ஆஃப்டர் பேமெண்ட் பண்ண சொல்லி வந்து மீதியா நீங்கள் வேறு ட்ரை பண்ணணும்னு மட்டும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேறு இமெயில் ஐடி இருந்தால் இல்லாட்டி வந்து டெம்பர்ட் இமெயில் ஐடி இருந்தால் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இதை வந்து திருப்பி லாக்இன் பண்ணி உங்களுக்கு தேவையான எவ்வளவு பிக்சர்ஸையும் வந்து வேறு யூஸரையும் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இனி வரப்போகிற ஃபுல் சீரீஸும் வந்து ஏஐ தொடர்பான ஏஐயில் நீங்கள் வேறு என்னென்ன செய்யலாம், வீடியோ எடிட்டிங் எப்படி செய்யலாம், முழு தொடர்பான சகல வீடியோவும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண காத்திருக்கின்றோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.